சொன்னா கிரிஞ்சா இருக்கும். நீங்க சொல்றது எதுவுமே கிரிஞ்சு இல்லைங்க. இல்ல இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அது எல்லாமே ஒரே கண்ணாடி. இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒன் சீன்ல வந்துட்டு ஒரு கண்ணாடியில அவங்க ரிஃப்ளெக்ஷனை பாக்குறாங்க, நீங்க காமிக்கிறீங்க அந்த மாதிரி. அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? சொன்னா கிரிஞ்சா இருக்கும். நீங்க சொல்றது எதுவுமே கிரிஞ்சு இல்லைங்க. இல்ல இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அது எல்லாமே ஒரே கண்ணாடி. ஆமா, அனுபவம் பார்க்கறது ஒரே கண்ணாடி. ஆமா, இல்ல அனுபவம் மட்டும் அதே கண்ணாடியை நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாற்றி எடுத்துருப்பேன். அந்த மாதிரி சொல்றீங்களா? வீட்டில் அனுபவம் வீட்டில் ஷார்ட்லாம் பெருசாக இருக்காது. ஏன் அப்படின்னா நான் வந்து எங்கேயாவது நான் தேங்கி ஸ்கிரிப்டில் எங்கேயாவது தேங்கி நின்றக்கூடாது, ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் கன்வியாக போகக்கூடாதுக்காக எனக்கு கிடைக்கிற கேப்லலாம் அந்த கேரக்டர்ஸோட மனநிலையை பதிவு பண்ணி வச்சுக்குவேன். அந்த கேரக்டர்ஸோட உச்சமான மனநிலை, ஹாப்பினஸையும் சரி, அதோட துயரத்தையும் சரி, அதோட காத்திருப்பையும் சரி, அதோட கோபத்தையும் சரி பதிவு பண்ணி வச்சுக்குவேன். அதை பயன்படுத்துறேன்னா தெரியாது. எனக்கு கிடைக்கிற கேப்லலாம் எடுத்து வச்சுக்குவேன். ஏதோ பாயிண்டில் அவங்க நிற்பாங்கல்ல, அதை எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு அது எங்கேயாவது எனக்கு வந்து அது பயன்படும். திடீர்னு அவங்க இந்த ஷாட்டில் அவங்க வந்தால் நல்லா இருக்குமே. இப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது, இவன் வந்து ஜப்பானில் நின்றுட்டு இருக்கான், அப்பா வந்து அந்த கொம்பை தூக்கி உள்ளே போட்டால் தண்ணியில் போடுறாரு, என் தண்ணியில் குளிச்சுட்டு நிற்கிறான், கட் பண்ணால் மண்டைக்குள்ளே எங்கே அது வரைக்கும் நடந்த விஷுவல்ஸ்லாம் வந்து போகுது. அது மாதிரி கட் பண்ணால் அது அனுபவ ஷாட் வரும். அது என் எடிட்டர் என்ன கேட்டான், எதுக்கு சார் இதில் இந்த சண்டைலாம் வருது, அனுபவம் அவங்க ஷாட் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னேன், ஏன் அவன் ஊரில் நடக்க அவனுக்கு இப்போ இந்த நிமிஷம் எதெல்லாம் துயரமாக்கோ அதை நினைப்பான் அவன். அப்போ அனுபவமாக அந்த கேரக்டர் வந்து இப்போ என்ன இருக்கா, எப்படி இருக்கா, என்ன பண்ணுறான்னு அவளுக்கு இப்போ அவளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒரு பெரிய துயரம் தான். ஆனால் அந்த ஷாட் தேவைப்படும். அதுக்கு ஒரு ஷாட் நம்மகிட்ட இருக்குடா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடி பார்த்துட்டு அனுபவம் பண்ணிட்டு இருப்பா ஷாட்டு. இதெல்லாம் அதுக்கு எடுத்து வச்சது தான். நமக்கு தெரியாது எங்கே யூஸ் பண்ண போவோம்னு சொல்லிட்டு. எனக்கு திடீர்னு தேவைப்படும். கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில்.